மத்தேயு 25:30. அந்த ஒரு தாலந்து ஊழியக்காரனை பற்றி இன்னொரு காரியத்தை எஜமான் சொல்கிறான். 30வது வசனம் மத்தேயு 25ல், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள். சோம்பல் உள்ளவன் என்று சொன்னான், அதே போல பொல்லாதவன் என்று சொன்னான். அதற்குரிய விளக்கத்தை பார்த்தோம். பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். பிரயோஜனம் என்றால் எஜமானுக்கு பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன். நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு நாம் பயனுள்ளவர்களா இருக்கணும். நமக்கு நாமே பிரயோஜனமா இருந்தா போதாது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். எப்பவும் சிலர் நினைக்கிறாங்க வெறும் அந்நிய பாஷை பேசிட்டா போதும் நினைக்கிறாங்க. அந்நிய பாஷையில் பேசுகிற 1 கொரிந்தியர் 14 சொல்கிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நமக்கு மட்டும் பக்தி விருத்தி உண்டாக போதுமா? மற்றவங்களுக்கு உண்டாக வேண்டாமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டாமா? அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்ய வேண்டாமா? ரொம்ப அதுல தீவிரமா, ரொம்ப ஹைப்பர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஃபேனட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லலாம், தமிழ்ல அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னா ஒருவேளை சிலரை புண்படுத்தக்கூடும். ஆங்கிலத்திலே சொல்றேன், ஹைப்பர் ஃபேனட்டிசம். வெறும் அந்நிய பாஷை பேசினா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாகணும், அது ரொம்ப முக்கியம். பவுல் எழுதுகிறான் 2 தீமோத்தேயு 4:11 மார்க்குவை குறித்து எழுதுகிறான். மார்க்கு பிரயோஜனம் உள்ளவன், மார்க்கு பயனுள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த மார்க்குவை தான் பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆரம்பத்தில். ஏன்னா பாதியில விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதனால மார்க்குவை பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது ஊழிய பிரயாணத்துக்கு மார்க்குவை உதவியாளனாக கூட்டிக் கொண்டு செல்ல பர்னபா சொன்னபோது பவுல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த கருத்து வேறுபாடு தர்க்கமாக மாறி பிரிவினையாக மாறிவிட்டது. பர்னபாவும் பவுலும் 2 பேரும் 2 உடல் ஒரு உயிரை போல இருந்தவர்கள். அவர்கள் இணை புரியாத நண்பர்களாக இருந்தவர்கள். அவர்களே பிரிந்து விடுவதற்கு இந்த மார்க்கு காரணமானவனாக இருந்தான். அப்படிப்பட்ட மார்க்கு யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவனாய் மார்க்கு இருந்தானோ அவன் அந்த நபருக்கே பிரயோஜனம் உள்ளவனாய் மாறிவிட்டான். நாம் கொலோசையர்ல படிக்கிறோம், 4 அதிகாரம் 10 வசனம், என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்குவும் வாழ்த்துதல் சொல்கிறான். எங்க இருக்கிறான்? இந்த நிருபத்தை எழுதும்போது பவுல் ஜெயிலில் இருக்கிறான். பவுல் ஜெயிலில் இருக்கும்போது பவுலுக்கு உதவியாக, பவுலுக்கு துணையாக, வெளியில இருந்து பவுலுக்கு துணையாக உதவியாக இருந்தவன் மார்க். உள்ளுக்குள்ள அரிஸ்தர்க்கும் பவுலோட கூட ஜெயிலில் இருக்கிறான். வெளியில இருக்கிறவங்க பேர்ல முதல் பேரு மார்க் பேர் தான். வெளியில இருந்து ஊழியம் செய்யும் போது விட்டுட்டு ஓடி போனவன் பிரயோஜனம் இல்லாதவன் இப்ப உள்ள ஜெயிலில் இருக்கும்போது பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். அதனாலதான் கடைசி காலத்துல முதிர் வயதுல பவுல் எழுதுகிறான்,
இவன் என்ன விட்டு போயிட்டான், அவன் என்ன விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு எழுதுறான். மார்க்கு பிரயோஜனம் உள்ளவன், அவனை அழைத்து கொண்டு வா. அதனால நாம் எழுப்ப வேண்டிய ஒரு கேள்வி, என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் இப்படி திருப்பி கேட்பாங்க, ஆண்டவரால எனக்கு என்ன லாபம், ஆண்டவரால எனக்கு என்ன பிரயோஜனம், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறதுனால, அவரை பின்பற்றதுனால எனக்கு என்ன பயன்? இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒரு கேள்வி கேட்கறது ஆரம்ப நிலையிலே ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பக்குவப்பட்ட நிலையில கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என்னால ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? என்னை சிருஷ்டித்தாரே, என்னை எத்தனை முறை காப்பாற்றினார், எத்தனை முறை எனக்கு உதவி செய்தார், என்னுடைய பாவங்களை, சாபங்களை, வியாதிகளை சுமந்து காயப்பட்டு ரத்தம் சிந்தி எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரே, ரட்சித்தாரே. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்னால என்ன லாபம்? அவருக்கு என்னால என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறேனா? மனைவிக்கு கணவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கலாம். பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். நீங்க வேலை செய்யற நிறுவனத்துக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். நீங்கள் வாழுகிற நாட்டுக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கலாம். நல்லது, அது நல்லது, அதை தொடருங்கள். ஆனா கர்த்தருக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? உங்களால கர்த்தருக்கு பயன் உண்டா என்கிற கேள்வி மிக ஆழமான கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பார். அதனால ஆண்டவருக்கு ஏதாகிலும் பிரயோஜனம் படுகிற காரியத்தை நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.